ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற யாவருக்கும், விசேஷமாக ஆன்லைன் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பிலமோனுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு மனப்பூர்வமான செயலே நன்மை. அதான் செய்தியினுடைய தலைப்பு, மனப்பூர்வமான செயலே நன்மை என்ற தலைப்பில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியில் ஏவப்பட்டு நிற்கிறேன். இந்த வேதம் சொல்லுகிறது, நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால செய்யக்கூடாது. விசுவாசிகள் கவனிக்கணும். நான் நன்மையை செய்யும்போது பாஸ்டர் சொன்னாரேன்றதுக்காக செய்கிறது இல்லை, அம்மா சொன்னாங்களேன்றதுக்காக இல்லை, அப்பா சொல்கிறாங்களேன்றதுக்காக இல்லை, விசுவாசிகள் சொல்கிறாங்களேன்றதுக்காக ஒரு செயலை நாம் செய்யக்கூடாது. நாம் கர்த்தருடைய காரியங்களை செய்யும்போது, நன்மையான ஒன்றை செய்யும் பொழுது அதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் தான் பைபிள் சொல்லுகிறது, நீ செய்யும் நன்மை, ஜெபிக்கிறது நன்மை, சர்ச்சுக்கு வர்றது நன்மை, ஊழியம் செய்கிறது நன்மை, கர்த்தருக்கு கொடுப்பது நன்மை இல்லையா, ஆலயத்திற்கு வருவது நன்மை. அந்த நன்மையை தலையெழுத்தேன்னு செய்யக்கூடாது, முணுமுணுத்துக்குன்னு செய்யக்கூடாது, அவங்க சொன்னாங்களே இவங்க சொன்னாங்களேன்றதுக்காக செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அது நன்மை இல்லை. நீங்கள் செய்கிற செயல் நன்மையாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எந்த விதத்தில் செய்கிறீர்கள் என்பதை பரலோகம் கவனிக்கிறது. இவன் மனப்பூர்வமாய் செய்கிறானா, கட்டாயத்துக்காக செய்கிறானா என்பதை பரலோகம் கவனிக்கிறது. இன்றைக்கும் இந்த நாளில் கூடி வந்திருக்கிற நீங்களும், விசேஷமாக இதை எங்கிருந்தும் கவனிக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் வில்லிங்னஸ், மனப்பூர்வமாய் செய்யணும். இந்த புதிய ஆண்டிலே நம் கர்த்தருக்காக எதை செய்தாலும் யாரோ சொன்னாங்க நான் செஞ்சேன்றது அவ்வளவு இருக்கக்கூடாது, மனப்பூர்வமாய் நாம் செய்ய வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் விளங்குது? அல்லேலூயா. உதாரணமாக இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று பிதா கட்டளையிடுகிறார். சிலுவையை சுமக்கணும், பாடுபடணும், அடிபடணும் என்று பிதா அவருக்கு சொல்லுகிற போது, இயேசு அந்த பாடுகளை ஏதோ பிதா சொல்லுகிறாரே, இந்த பாடுபட வேண்டும் என்று அவர் நம்மேல் சுமத்துகிறாரே என்பதற்காக இயேசு பாடுபடவில்லை, அந்த பாடுகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனத்தில் பாருங்க, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்ப இந்த இடத்துல பாருங்க, பிதா ஆண்டவருக்கு இந்த சிலுவை பாடுகளை படணும்னு சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை நான் படணுமா, வேற வழி இல்லையா, இந்த பாடுகளை என்னால் பட முடியுமா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரே, நான் சொல்றேன்றதுக்காக என்னுடைய சித்தத்தின்படி ஒன்றும் வேண்டாம், இந்த பாடுபடணும் என்பது உங்களுடைய சித்தமானால்
அந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ண என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சந்தோஷமாய் சகித்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பாடுபடும்போது, சிலுவையிலே அடிபடும்போது, ரத்தம் சிந்தும் பொழுது 100க்கு 100 மனிதனாய் அந்த பாடுகளை அவர் அனுமதித்தாலும் அதை கட்டாயத்துக்காக செய்யல, இயேசு மனப்பூர்வமாய் செய்தார். அல்லேலூயா. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில நேரம் சந்தோஷங்கள் வரும், சில நேரம் கசப்பான விஷயங்கள் வரும், சில நேரம் கடினமாக தான் இருக்கும், சில நேரம் செய்ய முடியாத நிலைமையில தான் இருக்கும். அந்த நேரத்தில் இயேசுவை நினச்சிக்கணும். அவர் பாடுபடும் பொழுது பிதா சொன்னாரே என்று வேதனைப்பட்டு கொண்டே அந்த பாடுபடலை, சந்தோஷமாக மனப்பூர்வமாக பிதாவினுடைய சித்தத்தை செய்த மாதிரி நாமும் என்ன செய்யணும், செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அதில் இப்படி வருகிறது, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன்னு சொல்றார். ஆண்டவர் நம்மளை கட்டாயத்துக்காக சிநேகிக்கல. எப்படி சிநேகிக்கிறாருங்க? மனப்பூர்வமாய் என்னை நேசிக்கிறாரே, அந்த ஆண்டவருக்கு நான் மனப்பூர்வமா செய்யணுமா செய்யக்கூடாதா? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா மனப்பூர்வமா என்னை சிநேகிக்கும் போது அந்த ஏசப்பாவுக்காக நான் உன்னை செய்யும் பொழுது கட்டாயத்தால் செய்யக்கூடாது, மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 10வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, சத்தியத்தை அறியும் அறிவை, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் அடுத்த வசனம், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நம்ம எல்லாம் சத்தியத்தை அறிந்தவங்க. நான் சபைக்கு தான் போதிக்கிறேன், சோத்திரம். அப்போ சத்தியத்தை அறிந்த பிறகு நாம் ஒரு பாவம் செஞ்சா பைபிள் அதை எப்படி எடுத்துக்கொள்ளுதுன்னா, அவன் மனப்பூர்வமாக அதை செய்யறான்னு எடுக்குது. ஏன்னா நமக்கு தெரியும், இந்த பாவம் செய்தால் அதுக்கு தண்டனை கிடைக்கும், அது கர்த்தருக்கு பிடிக்காது என்று தெரிந்த பின்பும் நாம் ஒரு பாவத்தை செய்தால் அந்த பாவத்தை தெரியாமல் செஞ்சிட்டான்னு ஆண்டவர் எடுத்துக்க மாட்டார், அவன் மனப்பூர்வமாக அதை செய்கிறான்னு எடுத்துக்குவார். சத்தியத்தை அறியறதுக்கு முன்னாடி நாம் ஒரு தப்பு செஞ்சால் தெரியாமல் செஞ்சான்னு சொல்லலாம். அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவரை போல இருக்கிறார். ஆனால் சத்தியத்தை அறிந்த பின்பு ஒருவன் பாவம் செய்தால் அதை அவன் எப்படி செய்கிறான்? மனப்பூர்வமாய் செய்கிறான். அப்படி மனப்பூர்வமாய் ஒருவன் பாவம் செய்வானானால் அந்த பாவங்களுக்கு செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லை, நியாய தீர்ப்பு வரும். அவ்வளோதான். சத்தியத்தை அறிந்த விசுவாசிகள் மிகுந்த பயத்தோடு என்ன செய்யணும்? நடக்கணும். சத்தியத்தை அறிந்த பின்பு நம்ம செய்யறோம்னா நம்ம திமிரா செய்யறோம்னு அர்த்தம். பார்த்துக்கலாம், ஆண்டவர் தானே, மன்னிப்பு கேட்டுடலாம், மன்னிச்சிருவாரு, பார்த்துக்கலாம். அது எம்மான் துணிகரம் பாருங்க. சர்ச்சைக்கு வந்த பிறகும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை மறைச்சி ஒளிச்சு நாம செய்தால் அது எப்படி பாருங்க. ஒரு முறை தாவீது பாவம் செய்தான் பத்சேபாள் விஷயத்தில். யாருக்கும் தெரியாம அந்த பாவத்தை அவன் செஞ்சான். ஆனால் ஆண்டவர் அவன் பாவத்தை உணர்த்தின பின்பு அந்த பாவ அறிக்கை அவன் செய்யும் போது என்ன சொல்லி பாவ அறிக்கை செய்தான் தெரியுமா? தேவரீர், உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாப்பானதை நடப்பித்தேன். ஊர் கண்ணெல்லாம் மறைச்சிடலாங்க, இயேசுநாதர் கண்ணை யாரும் மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. நாம செய்யற பாவம் மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், புருஷனுக்கு தெரியாம இருக்கலாம்,
பெற்றோருக்கு தெரியாம இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நாம் செய்கிற செயலை கர்த்தருக்கு முன்பாக அது வெட்ட வெளிச்சமா இருக்குது. அல்லேலூயா. ஆகவே இவ்வளவு சத்தியத்தை அறிஞ்ச பிறகு நாம் ஒன்றை செய்தால் பைபிள் என்ன சொல்லுது? மனப்பூர்வமாய் செய்தால் அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மனப்பூர்வமாய் நன்மை செய்யணும், பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தை மனப்பூர்வமாக செய்யணும், ஆண்டவருடைய விருப்பத்தை மனப்பூர்வமாக செய்யணும். இந்த 2024 ஒரு புதிய ஆண்டை நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய காரியங்களை மனப்பூர்வமாய் செய்வோம். அல்லேலூயா. மனப்பூர்வமாய் ஜெபிப்போம், மனப்பூர்வமாய் ஊழியம் செய்வோம், மனப்பூர்வமாய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற நன்மையை கட்டாயத்துக்காக அல்ல, யாரோ சொன்னார்கள் என்பதற்காக அல்ல, மனப்பூர்வமாய் செய்வேன் ஆண்டவரே, மனப்பூர்வமாய். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு பைபிள்ல. சிலதை மட்டும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை செய்ய வேண்டியதை மனப்பூர்வமாய் செய்யணும். எதை மனப்பூர்வமாக செய்யலாம்? யாத்திராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்தோடு கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவன்கிட்ட சொல்லு. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும், தேவனுடைய பணி நடக்கணும். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட காணிக்கை என்ன செய்ய, நீ கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. சொல்லிட்டு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆண்டவர் போடுறாரு. என்ன கண்டிஷன் போடுறாருன்னா, காணிக்கையை கொண்டு வர சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்தோடு கொடுப்பவன் எவனோ அவனிடத்துல காணிக்கையை வாங்க. மனப்பூர்வமாய் காணிக்கையை கொடுக்காதவன் கையில் என்ன வாங்காத, காணிக்கை வாங்காத. அவன் காணிக்கை எடுத்துன்னு வந்து கொடுத்தாலும் அவன் மனப்பூர்வமாய் கொண்டு வராவிட்டால் அந்த காணிக்கையை வாங்காத. அப்படி ஒன்று வாங்கி என் வேலை ஒன்று நடக்கணும் அவசியம் இல்லை. மனப்பூர்வமாய் இதை ஏசப்பாவுக்கு நான் கொடுக்கிறேன், அவருடைய பணிக்குன்னு நான் கொடுக்கிறேன், அவருடைய வேலை நடக்க வேண்டும் என்று நான் கொடுக்கிறேன். இப்படி கொடுப்பதற்கு தேவன் எனக்கு இப்படி கிருபையை தந்திருக்கிறதுக்காக நன்றி நன்றி, இதை இயேசுவுக்காக நான் கொடுக்கிறேன்னு மனப்பூர்வமாய் யார் கொடுக்கிறார்களோ அவங்க கிட்ட காணிக்கையை வாங்கினே ஆண்டவர் எவ்வளவு திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறதை கவனித்து பாருங்கள். நிறைய பேர் காணிக்கை கொடுக்குறோன்னா பாஸ்டருக்கு கொடுக்குறோன்னு நினைக்கிறாங்க. ஒரு தசமபாகத்தை கொடுக்குறோன்னா ஏதோ பாஸ்டருக்கு கொடுக்குறோன்னு நினைக்கிறாங்க. நீ அந்த நினைவோடு கொடுக்கும் பொழுது அதனுடைய நன்மையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போகிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவருக்கென்று செய்யும் பொழுது அதை சபைக்கு செய்கிறேன், அது இது இந்த ஊழியருக்கு செய்கிறேன், இவர்களுக்கு செய்கிறேன் என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் அந்த ஆசீர்வாதத்தின் முழுமையை பெற முடியாது. நீங்கள் ஒன்றை கொடுக்கும் பொழுது மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று அதை கொடுக்கிறேன். சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டினாலும் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான பொருட்களை எல்லாவற்றையும் சேகரித்தவன் தாவீது. அந்த தாவீது ஆண்டவருக்கு கொடுக்கும்போது சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் இத்தனை வெள்ளி, இத்தனை பொன், இத்தனை மரங்களை உமக்கு கொடுக்கிறதில் நான் ரொம்ப பெருமைப்படவில்லை ஆண்டவரே. இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றதை உமக்கே கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஒரு தசமபாகத்தை ஆண்டவர் கொடுக்குறீங்கன்னு சொன்னா என்னமோ நீங்க உழைச்சிங்க, நீங்க சம்பாதிச்சிங்க, நீங்க இப்போ ஓடுனீங்க சாடினீங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த 30 நாள் என்னை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு பலன் தந்தவர் அவர் தானே, என்னை சம்பாதிக்க வைக்கும்படி என் கைகளை பலப்படுத்தினவர் அவர் தானே, என் சரத்தை உற்சாகப்படுத்தினது அவர் தானே. அப்படியானால் இந்த சம்பளம் அவருடையது. நீர் கொடுத்ததில் உமக்கு ஒன்றை கொடுக்கிறோம். அதுதான் மனப்பூர்வமானது. ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறான்னா, என் காசு எதுக்கு நான் கொடுக்கணும், பாஸ்டர் கேட்பார் தான், ஊழியத்துக்கு வேணும் அதுக்கு வேணும்னு கேட்பார் தான், அதுக்காக நான் கொடுத்துட்டேன், என் குடும்பத்துக்கு யார் கொடுப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் இன்னும் சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக என்ன செய்யல, அறியல. ஆண்டவர் சொல்றாரு, யாத்ராகமம் 35வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நீங்க பாருங்க. மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். இங்க பைபிள் எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. மனப்பூர்வமுள்ள ஸ்திரீயும் புருஷர்களும் தங்களுடைய காணிக்கைகளை மனப்பூர்வமாய் கொண்டு வந்து செலுத்துறாங்க. ஆமென் சொல்லுங்க. அவர்கள் வீட்டில் இருந்த வெள்ளிகள், விலையேற பெற்ற நகைகள், ஆசரிப்பு கூடார வேலைக்காக அவர்கள் என்னடா இது மோசே கேட்குறாரே, சர்ச்சை கட்டணும்னு கேட்குறாரேன்னு அழுதுகனே எடுத்து வந்து கொடுக்கல. பைபிள் சொல்லுகிறது மனப்பூர்வமுள்ள ஸ்திரீகள், மனப்பூர்வமுள்ள புருஷர்கள். அப்படின்னா இதில் இன்னொன்று இருக்கு. அதே இஸ்ரவேல் சபையில் மனப்பூர்வம் இல்லாத ஸ்திரீகளும் இருக்கிறாங்க, மனப்பூர்வம் இல்லாத புருஷர்களும் இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் அவங்கள இங்கே கணக்கில் எடுக்கல. மனப்பூர்வமுள்ள புருஷர்கள், மனப்பூர்வமுள்ள ஸ்திரீகள். இன்னைக்கு இந்த ஆலயத்தில் நீங்கள் யாராக இருக்கிறீங்க? நீங்கள் மனப்பூர்வமுள்ள விசுவாசியா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய காரியத்தை செய்ய மனப்பூர்வமுள்ள கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் மனப்பூர்வமா இருக்கிறேன். அல்லேலூயா. யாத்ராகமம் 35 வசனம் 29 வாசிச்சு பாருங்க. செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். உற்சாகமடைந்த இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தருக்கு ஒன்றை செய்யும் பொழுது மனதார செய்யணுங்க. அதனால்தான் பைபிள் சொல்லுது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்றால் அவருடைய சத்தியத்தை மனதார கை கொள்ளுகிறவன். ஆமென். யாருக்காக எவருக்காகவும் நம்ம செய்யக்கூடாது, கர்த்தருக்காக மனப்பூர்வமாக. அப்படியானால் முதல் குறிப்பு என்னவென்றால், கர்த்தருக்கு கொடுக்கிறவைகளை மனப்பூர்வமாய். நான் வெறும் பணத்தை மட்டுமே சொல்லலைங்க. உங்க பலனை கூட ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, உங்கள் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். ஒரு சர்வீஸில் உட்காந்துருக்கீங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் சர்ச்சில் உட்காந்துருக்கீங்கன்னா, என்னடா இது நேரம் உட்கார வச்சுட்டு இப்போ பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாருன்னு ஒரு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தை கூட நீங்கள் முறுமுறுக்கக்கூடாது. இன்றைக்கி சில நேரங்களில் நமக்கு புண்ணியமில்லாத பொழுதுபோக்குகள் உள்ள ஸ்தலங்களிலே சொந்தக்காரங்கள் மத்தியில் மணிக்கணக்காக உட்கார்ந்து தேவையில்லாத கதைகளை பல மணி நேரம் பேசுகிறோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரும்படி உங்கள் நேரங்களை விட்டு கொடுக்கும்போது, உங்கள் ஆண்டவரை பாடி துதிக்கும்படி உங்கள் பலனை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, அல்லேலூயா, ஊழியங்களுக்கு நீங்கள் பிரயாசப்பட்டு வரும்பொழுது எதை நீங்கள் ஆண்டவர் கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமாய் செய்யணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
சோத்திரம். ரெண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை எதை மனப்பூர்வமா செய்யணும்? லேவியராகமம் 22வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. எவ்வளவு ஆண்டவர் தெளிவா நமக்கு சொல்றாரு பாருங்க. நீ ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவாயானால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் நேரத்தில் மனப்பூர்வமாய் அதை செலுத்து. அதை இப்படி சொல்லுகிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறதில் மனப்பூர்வமாய் அவரை ஆராதிக்க வேண்டும். ஆராதனை என்பது ஒரு பலிதானே. வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை என்னப்படுத்துகிறான்? மகிமைப்படுத்துகிறான். பைபிள்ல ஸ்தோத்திர பலி என்றும் துதி பலி என்றும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுத்தின்படி ஆடுகளை சோத்தரிக்கிறோம், மாடுகளை சோத்திரம் ஆண்டவருக்கென்று நன்றி பலியாக செலுத்தினாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா, உம்மை உயர்த்துகிறோம்ப்பா அப்படின்னு சபையில நீங்க சொல்லும் பொழுது ஏதோ பாஸ்டர் சொல்றாரேன்னு சொல்லக்கூடாதுங்க. மனசார சொல்லணுங்க, மனப்பூர்வமா சொல்லணுங்க. ஆண்டவரே, நீ நடத்தி வந்த எல்லா நடத்திப்புகளுக்காக ஸ்தோத்திரம், நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஜீவன் தந்தீரே ஸ்தோத்திரம், வழி நடத்தினீரே ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்தீரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே ஸ்தோத்திரம், உன்னதமானவரே ஸ்தோத்திரம், என்னை ரட்சித்தவரே ஸ்தோத்திரம்னு அந்த ஸ்தோத்திரத்தை ஏதோ பெருமைக்காக அல்ல, ஏதோ பெருமைக்காக அல்ல, யாரையோ கவர் பண்றதுக்காக அல்ல, யாரையோ உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல, உன்னை உண்டாக்கின கர்த்தருக்கு மகிமையாக அதை மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. நிறைய நேரம் சோத்திரிக்கிறோம், ஆராதனை நடத்துறவங்க வாயை திறந்து சொல்லுங்க, சும்மா உட்கார்ந்து இருக்காதீங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சில ஆட்கள் சர்வீஸில் வந்தாலும் அந்த ஸ்தோத்திரத்தை ஏனோ தானோ நான் சோத்திரம் சோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஸ்தோத்திர பலியை செலுத்துவானானால் அதை எப்படி செலுத்தணும்? மனப்பூர்வமா. இதுக்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் அதுல 13வது வசனத்தை 14வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். பாத்தீங்களா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆடுகளையும் மாடுகளையும் என்ன செய்றாங்க? கர்த்தருக்கு பலியிடுறாங்க. இது பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு காலத்துல நீங்க ஒரு சோத்திரத்துக்கு ஒரு மாடு பலி செலுத்துற மாதிரி அது ஈக்குவல். அதான் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. உங்க ஸ்தோத்திரம் எவ்வளவு வேல்யூபிள்னு பாருங்க. ஸ்தோத்திரம் ஏசப்பான்னு சொல்றீங்களே, அது கர்த்தர் எப்படி எடுக்கிறார்னா, நீங்க ஒரு காளையை பலியிடுவதற்கு சமானமானது அது. அல்லேலூயா. அது அவ்வளவு கனமா அதை எடுக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருவன் பலி செலுத்தினா ஒரு மாட்டை கொண்டு வரணும், அதுக்கு எவ்வளவு அவன் கிரைய செலுத்தணும்னு பாருங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் எவ்வளவு சிம்பிள் ஆக்கி இருக்கிறார் பாருங்க. உங்க ஒரு ஸ்தோத்திரம் அவ்வளவு வேல்யூபிளானது, அவ்வளவு விலையேற பெற்றதா இருக்குது. சரி, இப்படி பலியிட்டான். 14வது வசனத்தை வாசிங்க. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடு, நல்ல கவனிங்க, தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நான் முக்கியப்படுத்துறேன். ஒரு ராஜா என்கிறத கூட அவன் மறந்துட்டு அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை ரோட்லங்க, நடு ரோட்ல நடக்குதுங்க. இது அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டுட்டு வராங்கங்க. ஒவ்வொரு 6 தப்படிக்கு 6 அடி ஒரு இடத்துல பலி செலுத்தி அந்த பெட்டியை கொண்டு வராங்க. கர்த்தரை துதிச்சுக்கிட்டே அந்த பெட்டியை கொண்டு வராங்க.
அந்த பெட்டியை கொண்டு வரும்போது தாவீது நடனமாடினான் அப்படின்னா அது என் இருதயத்தை கவர்ல. கர்த்தருக்கு முன்னாக அவன் நடனம் ஆடினதை பைபிள் எப்படி தெரியுமா சொல்லுது? முழு பலத்தோடு அதை செய்தான். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஸ்தோத்திரத்தை சொன்னா நம்மளால எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிடணும். எவ்வளவு பலன் இருக்கோ அந்த பலனை பயன்படுத்தி கர்த்தரை ஆராதிக்கணும். சண்டை போடுறதுல பலனை காட்டுறோம். வீட்டில் சோறாக்கலையான்றதுக்கு சண்டை போடுறதுக்கு அந்த பலனை காட்டுறோம். வீட்டில் சில பிரச்சனைகளுக்கு நம்முடைய குரலை சத்தத்தை உயர்த்தி பேசுகிறோம். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்தில் ரொம்ப பொலைட்டாக சோத்திரம், ஆண்டவரே நல்லவரே சோத்திரம், வல்லவரே சோத்திரம். எல்லாம் சிலதெல்லாம் கை தட்டின்னு இருக்கும், சிலதெல்லாம் அப்படியே செத்த வாயில் வச்ச வெத்தலை மாதிரி அப்படியே தோத்திரம்னுவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு ஆத்திரம் வந்துடுதுன்னு வச்சுக்க, அது சத்தமே வேற மாதிரி இருக்கும். நீ இங்க வாயை திறந்து கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சா உங்க வீட்டில் நீ சத்தமிடுவதற்கு கர்த்தர் சூழ்நிலையை உண்டாக்கவே மாட்டாரு. அல்லேலூயா. சிலெல்லாம் சபையில் வந்தா ஊமை மாதிரி இருக்கும். ஊமை ஊரை கெடுக்கும், ஆமா ஆத்த கெடுக்குன்ற மாதிரி. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இந்த விசுவாசியா அப்படி பேசுச்சு பாஸ்டர். அது குசும்பு பாஸ்டர், ஊமை குசும்பு. அது இங்கே சர்ச்சில் தான் ஆக்டிங்லாம், அங்கே வந்து பாருங்க அது கதை தெரியும் அப்படின்வாங்க. நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும். இங்கே வரும்போது பரிசுத்தத்தின் உச்சத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற மாதிரி சர்ச்சுக்கு வந்துட்டு போவோம். ஆனால் கீயை கொடுத்துட்டா போதும், தோத்திரம் அல்லேலூயா. அது எத்தனை மணி ஆனாலும் அந்த கீ நிற்காது, அப்படி இருக்கும். சர்ச்சில் எந்த சத்தமும் இருக்காது. ஆராதிக்கிறத துதிக்கிறதுக்கு வாயே திறக்காது. வேறு வேலை வாயில் முட்டையை கிட்டே வச்சுன்னு வந்துடுமோ தெரியாது. தோத்திரம் தண்ணியை கிண்ணியை குடிச்சிட்டு வாயில் வச்சுன்னு இருக்குமோ தெரியாது. புருஷங்கிட்ட சண்டை போடும்போது, மனைவி கிட்ட சண்டை போடும் போதெல்லாம் தெரிஞ்சால் அது ஆதியாமத்து வெளிப்படுத்தல் வரைக்கும் திறந்து கல்யாணம் கட்டினதுல இருந்து தோத்திரம் புள்ள பெற்றதுல இருந்து எல்லா கதையும் சொல்லி முடிச்சிடும் ஒவ்வொரு டைமும். ஆனால் சபைக்கு வரும்போது வாயை என்ன செய்யவே தெரியாது. அந்த புண்ணியவதியும் சரி அந்த புண்ணியவானும் சரி வாயை திறக்கவே மாட்டான், அப்படியே இருப்பான். தோத்திரம் சபையில் வரும்பொழுது என்ன நம்முடைய தொண்டை எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? அல்லேலூயா. கர்த்தரை சத்தமிட்டு வாய் திறந்து மனதார ஆராதிக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு இன்னொரு காரியம் என்னன்னா, அவன் கர்த்தருக்கு முன்னாடி முழு பலத்தோடு நடனமாடினான் என்பது மட்டும் கிடையாது. அருமையானே 16வது வசனம், அதே அதிகாரத்தில் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக அல்ல, யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு அவன் பாருங்க, குதித்து நடனம் பண்ணினான். பார்க்கிறதுக்கு என்னடா இது ஒரு பரிகாசம் மாதிரி இருக்குது இல்லையா? சில நேரங்களில் சிலவங்க சத்தமிட்டு கையை உயர்த்தி ஆராதிக்கும் போது சில நேரம் வேடிக்கை பார்க்கும், சிரிக்கும். ஆராதனையிலே இதை எப்படி அல்லேலூயா சொல்லுது பாறேன், எப்படி கையை உயர்த்துது பாறேன், எப்படி கை தட்டுது பாறேன். லூசு போல இருக்குது. விசுவாசியே சிலதெல்லாம் பார்த்துட்டுன்னு இன்னொருத்தனை கமாண்டு பண்ணிக்கினே ஆராதனை உட்காந்து இருக்கோம். இதெல்லாம் ஊர்புறத்துக்கு வழி கிடையாது. இந்த மீகாலும் விசுவாசி தான். மீகாலும் சவுளுடைய சோத்திர பொண்ணு மீகால். சவுல் தன்னுடைய பொண்ணை தான் யாருக்கு கொடுத்துருக்கான்? கல்யாணம் பண்ணி தாவீது கொடுத்துருக்கிறான். ஒரு புருஷன் ஆண்டவருக்கு முன்னாடி நடனமாடி குதிக்கிறான். நீ கர்த்தரு சோத்திரம் பண்ண தேவையில்ல, ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு கணவரை எனக்கு கொடுத்துருக்கிறார். ராஜாவா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்னாடி இப்படி துதிக்கிறாரே, சோத்திரப்பான்னு சொல்லணும்ல. பைபிள் சொல்லுது, இருதயத்திலே தன் கணவனை அவமதித்தான். என்ன நான்சென்ஸ்! நான் இப்படி ஆண்டவர் ஆராதிக்கணும். சில நேரம் பெந்தகோஸ்தக்காரங்க ஆராதிக்கிறத பார்த்துட்டு பெயர் கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க தமாஷ் பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம். அருமையானவர்களே, கர்த்தரை ஆராதிக்கிறவனை ஒருவன் கேலி செய்யும் பொழுது, அருமையானவர்களே, ஆராதிக்கிறவன் அமைதியா இருந்தாலும் அந்த ஆராதனைக்குரியவர் அமைதியா இருப்பதில்லை. ஹல்லேலூயா.
வாலி பிள்ளை சொல்றேன், ஆராதிக்கும் போது கண்ணை திறந்து இன்னொருத்தவங்க ஆராதிக்கிறத கிண்டல் பண்ணிக்கிட்டு, ஒருவேளை நீ வெளியே வாய் திறந்து கிண்டல் பண்ணாட்டி இருதயத்தில் அவமதிக்கிறது. மீகாள் வாய் திறந்து ஓப்பனா அவ சொல்லல. எதிலே அவள் அவமதிக்கிறாள்? இருதயத்தில். சிலவெல்லாம் வெளியில கமாண்ட் அடிக்க மாட்டான், மனசிலே கமாண்ட் அடிப்பான். சர்ச்சில் உட்காந்துக்கிட்டே நீ வாய் திறந்து கமாண்ட் அடிக்கிறது இல்ல, நீ கர்த்தரை நீயும் ஆராதிக்காமல் ஆராதிக்கிற இன்னொருவனை உன் இருதயத்திலே நீ பகைத்து, உன் இருதயத்தில் அவமதித்து. என்ன சொல்லி அவமதிக்கிறா? இஸ்ரவேலின் ராஜா எப்படி ஸ்திரீகள் எல்லாம் கூடி நிற்கிற இந்த இடத்தில் இஸ்ரவேலின் ராஜா எப்படி மகிமைப்பட்டிருக்கிறார் பார். இவன்லாம் ஒரு ராஜாவா? இவனுக்கு போய் என்ன போய் கொடுத்துருக்கிறார் எங்க அப்பனை சொல்லணும். இப்படியா செய்யறது, இப்படியா ஆராதிக்கிறது என்று சொல்லி இன்னும் அவள் என்னென்னலாம் பைபிள் அதில் ரெக்கார்ட் பண்ணல. அவமதித்தாள், என்னென்ன சொல்லியெல்லாம் அவமதித்தாள்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, பைபிளில் எத்தனையோ பிள்ளை இல்லாத தம்பதியர்களுக்கு, பெண்மணிகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாருங்க? பிள்ளைகளை கொடுத்தாரு. ஆனால் ஒரு சிலர்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்காம ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி நடத்துறாரு. நான் எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணல. ஆனால் இங்கே ஒன்று ஆவியானவர் இதை குறிப்பிடுறார். இதனால தான் அவர்களுக்கு நான் பிள்ளையை கொடுக்காமல் இருந்தேன் என்பதை போல இங்கே இந்த அதிகாரம் சொல்லி முடியுது. என்னன்னா பைபிளில் 23வது வசனம், அதனால், அந்த வேர்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. அதனால், எதினால்? கர்த்தரை ஆராதிக்கிற ஒருவனை அவமதித்ததினால், கர்த்தரை ஆராதிக்கிற ஒருவனை பரியாசம் பண்ணினதினால், கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்தில் அவள் அற்பமா எண்ணின அந்த ஒரு செயலுக்காக அவளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்யாதிருந்தார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரம் தீர்க்க தரிசனமா இந்த செய்தி ஒரு சிலருக்கு வருது. சில நேரம் வாழ்க்கையில் அற்புதம் நடவாததற்கு காரணம், நீ சபையில் இருந்து உன் வாழ்க்கையில கர்த்தர் சில அற்புத கதவுகளை திறவாமல் இருப்பதற்கு காரணம், சில காரியங்களை குறித்து நீ இருதயத்திலே அவமதித்ததினாலே தேவன் சில கதவுகளை உனக்கு திறக்காமல் இருக்கிறார். இன்றைக்கு நீ அவைகளை அறிக்கையிடுவாயானால், இன்றைக்கு அவைகளை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாயானால், ஆண்டவரே நான் இருதயத்தில் அவைகளை குறித்து அவமதிப்பதில்லை, நான் கர்த்தரை மனதார துதிப்பேன், அப்படி துதிக்கிற யாரையும் நான் இருதயத்தில் அவமதிப்பதில்லை என்று நீங்கள் உங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இந்த விஷயத்துக்காக சொல்லல, வேற எந்த ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில நடவாமல் இருந்தால் ஒருவேளை இதற்கு காரணமாக இருக்குமோ என்று யோசித்து பாருங்கள். மனதார செய்யுங்கள். அதனாலதான் யோபு கூட ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவானாம். என்ன இன்டென்ஷன்ல பரிசுத்தப்படுத்துவா? ஒருவேளை என் பிள்ளைகள் இருதயத்திலே கர்த்தரை தூஷித்திருப்பார்களோ. இல்லை, சில நேரம் வெளியே பார்த்தா நல்லா தான் இருக்கும், ஆனால் இருதயத்திலே தேவனை தூஷித்திருப்பார்களோ. ஒருவேளை நீ இருதயத்திலே தேவனை தூஷித்து இருதயத்திலே ஆண்டவருக்கு அடுத்தவர்களை அவமதிக்கிற ஒரு நபராய் இருப்பாயானால் நீ ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கணும். பைபிள் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி நடனம் ஆடுறான். 20வது வசனம் பாருங்க. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, இப்போ ரொம்ப சத்தமாவே சொல்றா, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரத்தை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரித்து போட்டிருக்கிற இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருக்கிறார் என்று பாருங்கள். அவ சொல்றா, ஒரு அற்ப மனுஷன் செய்யற மாதிரி நீ ராஜா, இஸ்ரவேல் தேசத்துக்கே நீ யாரு? ராஜா. ஆனா ஒரு அற்ப மனுஷன் செஞ்ச மாதிரி ரோட்ல இப்படி கத்திக்கிட்டு இப்படி ஆண்டவர் ஆராதிக்கிறன்ற பேர்ல இனி இப்படி இருக்கிறியே, எத்தனை பெண்கள் உன்னை சுத்தி வேடிக்கை பார்க்குறாங்க என்று சொன்ன பொழுது தாவீது என்ன சொன்னான்? அதற்கு தாவீது 21 மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும், நவனிங்க, உன் தகப்பனை பார்க்கிலும்
அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலின் கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாயிருக்கும்படி. அவர் சொல்ற, நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தம்மா ஒரு காலத்தில், ஆனால் இன்னைக்கு என்னை கர்த்தர் என்ன போஸ்டிங்கில் வச்சிருக்கா தெரியுமா? உங்கள் அப்பாவை விட. யாருங்க? உங்கள் அப்பா ஒரு காலத்தில் ராஜாவாக இருந்திருக்கலாம், அவரை விட. தோத்திரம். அது மாத்திரமல்ல, உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரை விட. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல கர்த்தர் என்னவா வச்சிருக்கிறாரு? தலைவனா இருக்கும்படி அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படி என்னை தெரிந்து கொண்ட இந்த கர்த்தருக்கு முன்பாக நான் பாடினேன், ஆடினேன்னு சொல்றேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஸ்டூபிட் மாதிரி பேசுற, நான்சென்ஸ் மாதிரி பேசுற. எந்த கர்த்தருக்கு முன்னாடி நான் ஆடினேன் தெரியுமா? ஆடுகளுக்கு பின்னே திரிஞ்சுக்கிட்டு இருந்த என்ன, கேவலமான நிலையில் இருந்த என்ன, அடிமட்டத்தில் இருந்த என்ன, ஆண்டவர் அங்கிருந்து தூக்கி எடுத்து உன் தகப்பனை பார்க்கிலும், உன் தகப்பன் வீட்டாரை பார்க்கிலும் இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் தலைவனாயிருக்கும்படி கட்டளையிட்ட என் ஆண்டவருக்கு முன்பாக நான் ஆடினேன், பாடினேன். ஒருவேளை நான் இப்படி செஞ்சது உனக்கு அற்பம்னு தெரிஞ்சா நான் இன்னமும் கூட அர்ப்பணாவேன் ஆண்டவருக்கு முன்பாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல் உண்டு, என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என் ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்முடைய படிப்பு, நம்முடைய சாமர்த்தியம், நம்முடைய அறிவு, ஹல்லேலூயா, நம்முடைய பெருமை எதுவுமே அதற்கு நிகரானது அல்ல. எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. ஹல்லேலூயா. அதனால்தான் ராஜா அந்த தாவீதை தூக்கி எங்க உயர்த்தணுமோ அங்க உயர்த்தினார். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? தாவீதை கர்த்தர் இவ்வளவு உயர்த்துறதுக்கு காரணம், அவன் கர்த்தரை மனப்பூர்வமாய் ஆராதிக்கிறவன். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதியானது எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து, அப்போது ஆபத்திலே அவர் உன்னை விடுவிப்பார், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆராதிக்கிறதில் ஸ்தோத்திரிக்கிற என்ன இருக்குதுங்க? ஒரு மனப்பூர்வம். ஆமென்னு சொல்லுங்க. மூணாவது, ஒரு கர்த்தருடைய பிள்ளை எதை மனப்பூர்வமா செய்யணும்? ஸ்தோத்திரிக்கிற எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம், எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அவருடைய 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசாஸ்திர பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால் நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. இங்க 3வது பாயிண்ட், எருசலேமுக்கு போகணும்னா மனப்பூர்வமா போகணும். எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம், எருசலேம் என்பது தேவனுடைய நகரம், எருசலேம் என்பது தேவனுடைய சமூகம்,
எருசலேம் என்பது தேவனுடைய வீடு. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப எழுத்தின்படி சொல்றேன் உங்களுக்கு. எருசலேம்ல இருந்து இஸ்ரவேலர்களை ஒரு காலத்துல நேபுகாத் நேச்சார் வந்து சிறைப்பிடித்து பாபிலோன்ல 70 வருஷம் அடிமையா வச்சிருக்கான். இந்த எருசலேம்ல இருந்து போனவங்க பாபிலோன்ல எத்தனை வருஷம் அடிமையா இருக்கிறாங்க? 70 வருஷம். அதில் தான் இந்த தானியேல் இருக்கிறாரு, அதில் தான் வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கிறாங்க, அதில் தான் வந்து சோத்திரிக்கிற எஸ்ரா அதில் இருக்கிறாரு, அதில் தான் சோத்திர நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ள இருக்கிறாங்க. இப்போ அந்த 70வது வருஷம் வருது, நான் உங்களை விடுதலை ஆக்குவேன்னு கர்த்தர் சொன்ன அந்த நாள் வருது. இங்கே ஒரு ராஜாவை ஆண்டவர் ஏற்படுத்துறார். அவர் அர்த்தசாஸ்திரா ராஜா. அவர் என்ன பண்றாரு? இந்த தேவ ஜனங்களுக்கு சாதகமா ஆண்டவர் அவரை மாத்துறாரு. ஆமென்னு சொல்லுங்க. சாதகமாக்கிடுவார். நம்ம ஜபிக்கிற ஜபத்தை வச்சு தான் எல்லாமே. கோணலா இருக்கிறதையும் செவ்வையாக்குவார், செவ்வையா இருக்கிறதையும் என்னவாக்கிடுவாருங்க? கோணலாக்கிடுவார். நல்லா இருக்கிறதையும் காயப்படுத்திடுவார், காயமா இருக்கிறதையும் நல்லா ஆக்கிடுவார். குண்டும் குழியுமா இருக்கிறத நல்லா செவ்வையான பாதையை ஆக்கிடுவார், செவ்வையா இருக்கிறத கூட குண்டும் குழியுமா ஆக்கிடுவார். நம்ம ஜபத்தை வச்சு தான் எல்லாமே. அல்லேலூயா. 2024 உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் செவ்வைப்படுத்துகிற ஒரு வருஷமா இருக்கணும். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தோத்திரம். அப்ப பாருங்க, இப்ப அந்த அர்த்தசாஸ்திர ராஜா வந்து என்ன பண்றாரு? சோத்திரம், சரிப்பா நீ வந்து உன்னுடைய ஜனங்களை வந்து எங்க கூட்டிட்டு போயிடு, எருசலேமுக்கு நீங்க போகலாம். போகும்போது ஒரு ராஜா சொல்றாரு, உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமா இருக்கிற, அது ஒரு அங்கதான் ஒரு கோடு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிலவன் 70 வருஷம் அந்த பாபிலோன்ல இருந்துட்டான்ல, ஒருத்தவங்களாம் அங்கேயே சிட்டிசன் வாங்கி அங்கேயே செட் ஆயிட்டான். திரும்பி எருசலேமுக்கு போகணும்னு எண்ணம் இல்லாதவனும் அங்க இருக்கிறான். இந்த நாட்கள்லாம் பாருங்க, விசுவாசி தான் உலகத்தோடு உலகமா ஒன்றிட்டாங்க. ஒரு சிலர்லாம் இப்ப சர்ச்சைக்கே வர்றதே இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க தான், அபிஷேகம் பெற்றவங்க தான், ஒரு காலத்தில் சபைக்கு வந்தவங்க தான். ஆனால் இப்போது சபையை பற்றிய சிந்தையே இல்லாம இருக்கிறாங்க. உலகத்தோடு உலகத்தாரா என்ன செஞ்சிட்டாங்க? மாறிட்டாங்க. ஐயோ, சர்ச்சைக்கு போகாம இருக்கிறோமே, கர்த்தரை ஆராதிக்காம இருக்கிறோமே, அந்த உணர்வெல்லாம் போச்சு, செத்தே போச்சே. இதே ஜேஜர் நகர்ல, இதே உழவர்கர்ல எத்தனையோ பேர் நம்முடைய கண்ணு பார்க்குது. சபைக்கு வந்தவங்களாச்சே, கர்த்தர் ஆராதிச்சே. ஆனா சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வே இல்லாம, ஒரு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமையானா சோத்திரிக்கிறோம் துதியும் சோத்திர சத்தத்தோடு வந்தவங்களாம் இப்போ அந்த உணர்வே இல்லாம உக்காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தோத்திரம் ரொம்ப டேஞ்சரஸ். அது எப்பா எருசலேமுக்கு போகிறதுக்கு யார் யாரெல்லாம் மனப்பூர்வமா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு என்ன செய்ய போ. ஒரு தேவனுடைய பிள்ளை எதெல்லாம் மனப்பூர்வமா இருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற விஷயத்தில் மனப்பூர்வமா இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனப்பூர்வமாய். ஒரு காலத்துல தாவீது தேவனுடைய அந்த எருசலேமுக்குள் போக முடியாதபடி, கர்த்தருடைய ஆலயத்தில் போக முடியாதபடி ஒரு நெருப்புல போட்ட புழு மாதிரி தாவீது துடித்தான். அவனுக்கெல்லாம் தேவனுடைய ஆலயம் இல்லாமல் தாவீதால் வாழவே முடியாது. சாப்பாடு இல்லாம கூட தாவீது வாழ்வான். ஆனால் எருசலேம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆலயம் இல்லாமல் தாவீதாலெல்லாம் வாழவே முடியாது. இந்த சவுலுடைய சோத்திரம் துரத்துதலினாலே அவன் காடுகளிலும் வனாந்தரங்களிலும் இருக்கிற காலகட்டத்தில் அவன் எருசலேமை நினைத்து அழுவான். பைபிள் சொல்லுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல என் தேவனே, என் ஆத்துமா உம்மை காணும்படி வாஞ்சையாயிருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் மேலேயே என் ஆத்துமா தாகமாயிருக்கிறது. துதியும் களிப்புமான கூட்டத்தோடு கூட தேவனுடைய ஆலயத்துக்கு போய் வருவேனே, இன்னைக்கு என்னால போக முடியலையே, அதை நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என்று சொல்லுவார். இதெல்லாம் நீங்கள் சங்கீதம் 42 அதிகாரத்தில் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4வது வசனத்தில் தேவனுடைய ஆலயத்திற்கு போக முடியாமல் இருக்கிறதே என்று நினைத்து அவர் அழுகிற, கதறுகிற, ஏங்குகிற ஒரு சங்கீதத்தை நீங்கள் அங்கே பார்க்க முடியும்.
122வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் பாருங்கள். 122வது சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். கடுப்பாக இருந்தேன்னு சொல்லல. போச்சா? ஐயோ, இன்னைக்கு ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சேன். எங்க அம்மா பாரு வந்தா தான் ஜோறு போடுவேன்னு சொல்லுது. சச்சா, இதெல்லாம் உருப்புறதுக்கான வழியே கிடையாது. தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனோம், சர்ச்சுக்கு போனோம் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது எப்படி இருந்தேன்? வாசிங்க. மகிழ்ச்சியா இருந்தேன். எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. அல்லேலூயா. அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை கால் சபையில நின்னுருச்சே. எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் நிக்கிறானே, எத்தனையோ பேர் விபத்தாகி நிற்கிறானே, எத்தனையோ பேர் நோய் கொண்டு நிற்கிறானே, எத்தனையோ பேர் செதஞ்சு போனானே. நல்ல வேளை கர்த்தருடைய ஆலயமாகி எருசலேமிலே எங்கள் கால்களை நிற்க வைத்திருக்கிறாரே. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் போகிற விஷயத்தில் நமக்கு என்ன இருக்கணும்? மனப்பூர்வம் இருக்கா? நெகேமியா 11வது அதிகாரம் அதன் 2வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களை எல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிக்கணுங்க. நீங்க எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ள என்ன இருக்கு? எருசலேமில் குடியிருக்க மனப்பூர்வம் இல்லாத சில குரூப் இருக்குது. சர்ச்சா எங்களுக்கு வேண்டாம், தேவ சமூகம் எங்களுக்கு வேணாம், இந்த அல்லேலூயா கூட்டம் எங்களுக்கு வேணாம். ஏற்கனவே அந்த கூட்டத்தில் இருந்தவன் தான், ஆனால் இப்போ அவனுக்கு அந்த சம்மதமே இல்லை. போர் அடிக்குது சர்ச்சு, பாட்டு பிரசங்கம், ஐயோ போர். ஆனால் ஒரு கூட்டம் மட்டும், நாங்கள் அந்த எருசலேமுக்கு போகணுமே, நாங்கள் மறுபடியும் போய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணுமே, இவ்வளோ நாளாக இப்படி கடந்துட்டோமே, எங்கள் தப்பிதத்தினால எங்கள் தவறுகளினால் நாங்கள் சிறப்பட்டு போனோமே, ஐயோ நாங்கள் வரோம் ஐயா அந்த எருசலேமுக்கு, நாங்கள் தேவ சமூகத்துக்கு வர்றோம், நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வரோம், எங்களை கூட்டிட்டு போங்க. பைபிள் சொல்லுது அப்படி மனப்பூர்வமாய் வந்த ஜனங்களை வாழ்த்தினார்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் மனப்பூர்வமாய் கர்த்தருடைய சமூகத்தில் வரீங்களோ, நான் வாழ்த்துறோனே இல்லையோ, சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை வாழ்த்துவார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதுல கொஞ்சம் பேர் தான் அந்த எருசலேமுக்கு திரும்பி ரிட்டர்ன் பேக் ஆனாங்க. இப்போ நிறைய பேர் இல்லைங்க, நீங்கள் போங்க, நாங்கள் இங்கே பாபிலோன்டே இருந்துடுறோம், இங்கே தான் எங்களுக்கு சூப்பராக புது படமாக போடுறாங்க, நல்ல நாடகமாக இருக்குது, இங்கே தான் சினிமா நடிகர்லாம் வராங்க, இங்கே தான் எங்களுக்கு குஜாலமாக இருக்குது, இங்கே தான் எங்களுக்கு ஜாலியாக இருக்குது, என்டர்டைமாக இருக்குது, இங்கே தான் அந்த நடிகை வருது, இந்த நடிகர் வராங்க, அவர் வராரு, இவர் வராரு, அங்கே வந்தால் பாஸ்டர், அங்கே வந்தால் பாட்டு, அங்கே வந்தால் ஆராதனை, அங்கே வந்தால் தோத்திரம், இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களை பார்க்கலாம், நிறைய ஆண்களை பார்க்கலாம், கவர்ச்சி புயல்கள் இங்கே தான் இருக்குது தோத்திரம். ஒரு நாள் எல்லாம் சேர்த்தவனை தூக்கி நரகத்தில் தள்ளிட வேண்டித்தாங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பதனாலும் குடிப்பதனாலும் அந்த சந்தோஷம்லாம் இங்க கிடையாது. இங்கே பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற நித்திய சந்தோஷம். ஹல்லேலூயா. நான்காவது, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய மனப்பூர்வம் என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம்
6வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். 4வது சொல்கிறேன், தேவனுடைய உபதேசத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், எங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அந்த உபதேச சட்டம்னு சொல்றது இன்ஸ்ட்ரக்ஷன். obey the instruction. பிரசங்கத்துக்கு கீழ்ப்படின பைபிள்ல போல விசுவாசிகள் கவனிக்கணும். உபதேசம், டாக்ட்ரின். வாட் இஸ் மீன் டாக்ட்ரின்? உபதேசம் என்றால் என்ன? do not. இதை செய், இதை செய்யாதே. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னா செய்யக்கூடாது, அதை போய் நீ செஞ்சா பாவம். ஆண்டவர் செய்யாதேன்னு சொல்றாரு, அது செய்யவே கூடாது, அதை நீ செஞ்சா பாவம். கர்த்தர் செய்யின்னு சொல்றாரு, அதை நீ செஞ்சிடணும், அதை செய்யாம இருந்தா பாவம். அது ஆங்கிலத்தில் sin of omission, sin of commission சொல்லுவாங்க. கர்த்தர் செய் என்று சொன்னதை நீ செய்யாமல் இருந்தால் பாவம். கர்த்தர் செய்யாதே என்று சொன்ன ஒன்றை நீ செய்தால் பாவம். அதுதான் உபதேசம். உபதேசம் கஷ்டமா இருக்கும். இந்த பைபிள் ஸ்டடியில நாங்க உபதேசம் கொடுக்கிறோம். நல்லா கவனிக்கணும். இது என்ன ஸ்டடிங்க? இது பைபிள் ஸ்டடி. உங்களுக்கு உபதேசம் கொடுக்குறோம். இங்க கர்த்தர் உன்னை வாழ வைப்பார், உன்னை தூக்குவார், எடுப்பார், ஆறுதல் படுத்துவார், உன்னை கட்டி எங்க தூக்குவார் பார், அப்படின்லாம் நான் இங்க சொல்ற இடம் கிடையாது. உபதேசம் இப்படி இருந்தா தான். ஆனா அது கேட்கறதுக்கு எப்படி இருக்காது? சுவாரஸ்யமா இருக்காது. ஆனா அதுதான் நம்முடைய வாழ்க்கையை அழகாக்கும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையை அழகாக்கும். ஸ்தோத்திரம். சில நேரம் பாருங்க, நான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட பிரசங்கம் பண்ணேன். நம்ம வீட்டு பிள்ளைய பக்கத்து வீட்டுக்காரன் நைஸா பேசி பேசியே என்ன வாங்குவான்? வேலை வாங்குவான். ஆனால் நம்ம வீட்டு பிள்ளை நம்மள்ட்ட என்ன செய்ய மாட்டான்? வேலை செய்ய மாட்டான். ஏன்னா நம்ம அவன்கிட்ட ரொம்ப கடுமையாக நடக்கிறோம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். இதை செய், இதை செய்யாத, இதை பண்ணு, இதை பண்ணு, ஜெபம் பண்ணு, பைபிள் படி, டிவியை பார்த்து நேர்க்காத, நிறுத்தத்தை படி, எடுத்து வச்சுன்னு படி, காலைல எழுந்துரு ஜெபம் பண்ணு. அவனுக்கு எரிச்சலாக இருக்குது. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆண்டி என்ன சொல்லுது? கண்மணி ராஜா, இந்த கடைக்கு போயிட்டு வந்துடுறியாப்பா. அவனுக்கு என்னமோ தேன் பாயுது அவன் காதில். வாரம் துண்டா காணும், துணியை காணும். இங்க அம்மா சொல்ற வேலையை புள்ள செய்ய மாட்டேங்குது. அங்க பக்கத்து வீட்டு தோத்துற ஆண்டி சொல்ற வேலையை ஓடி ஓடி என்ன செய்யறான். அவனுக்கு என்ன நினைக்கிறானா, அவங்க தான் அன்பா பேசுறாங்க. நம்ம வீட்லயும் இருக்குது அம்மான்ற பேர்ல, அது அம்மா இல்லை, அது பேய் மாதிரி பேசுச்சு. அவன் நினைக்கிறான் அந்த மாதிரி. தம்பி, அந்த பக்கத்து விட்டு ஆண்டி நைஸா பேசுறாங்க பத்தியா, அது உன் சூப்பை உரியிற ஆண்டி, தோத்திரம் காலி பண்ற ஆண்டி அது. ஆனா உன்னுடைய தாயார் தான் உனக்காக மனம் கசந்து கர்த்தருக்கு முன்னாடி அழுது, என் பிள்ளை நல்லா இருக்கணுமே, என் குடும்பம் நல்லா இருக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அவங்களுக்கு வேலை ஆகணும், அவங்க நைஸா தான் பேசுவாங்க. ஆனா அம்மாவுக்கு பிள்ளை நல்லா இருக்கணும், அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும். அதே போல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை சிட்சித்து தான் பேசுவாரு. இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் போகணும் அப்படின்னு சிட்சிப்பாரு. பிசாசு நைஸா பேசுவான்,
சைஸா பேசுவான், சினிமாவுக்கு போகலாம், அந்த படம் பார்க்கலாம், அவ்வளவு சூப்பராக இருக்கும்னு அவன் உன்னுடைய இன்பம் உன் மனதுக்கு ஏற்ற மாதிரி பேசுவான். ஆனால் அது உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போகும். கர்த்தர் சிச்சித்து தான் பேசுவார், ஆனால் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு. கைதட்டி ஆமேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. உபதேசம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம், ஆனால் பைபிள் ஸ்டடியில் உபதேசம் பண்ணுறோம். அல்லேலூயா. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவர் பிரசங்கிக்க தொடங்கினார். ஆனால் வேதத்தில் சொல்லப்படுது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று உபதேசிக்க தொடங்கினார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். உன் பேரில் ஒருவன் பொய்யாய் சொல்வானானால் நீ யாராயிருப்பாய்? பாக்கியவானாயிருப்பாய். இதெல்லாம் உபதேசம். உன் சத்துருவை சிநேகி, உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதி, இதெல்லாம் உபதேசம். உபதேசம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு இடத்துல உபதேசம் பண்றாரு. அந்த உபதேசத்தை கேட்டுட்டு என்ன சொல்றாங்க? யோவானுக்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம், அதுல 59வது வசனம், 60வது வசனம், 61வது வசனம். கப்பர் நகுமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது இது கடினமான உபதேசம். என்ன சொன்னாங்க? கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்கள்? அப்ப நைஸா பேசுறத நிறைய பேர் கேட்பாங்க. கொஞ்சம் கடுமையா பேசினா, ஸ்ட்ரிக்டா பேசினா, கடிந்து கொண்டு பேசினா என்ன சொல்றாங்க? இது கடினம், இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் இது அப்படியா பேசணும். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து, அவருக்கு உள்ள தெரியுது, எவன் கரெக்டா மனப்பூர்வமா கேட்கிறான், யார் முறுமுறுத்துக்குன்னு கேட்கிறான்னு அவருக்கு தெரியுது. அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? நான் பேசுற உபதேசம் உங்களுக்கு இடரலா இருக்கா? நிறைய பேர் அப்படிதான். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணணும். அந்த சபை இந்த சபை கிடையாது. தோத்திரம். உனக்கு ஏற்ற பிரசங்கம் வர்ற சபை இது கிடையாது. இது கர்த்தருடைய வார்த்தையை உபதேசிக்கிற சபை. கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். சீஷர்களே இடறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவோடு கூட இந்த 12 சீஷர்கள் இல்லை, இயேசுவோடு 12 சீஷர் இல்லாமல் நிறைய சீஷர்கள் கூட இருந்தாங்க. நல்லா வளர்ந்தவங்களே இடறாங்க. அதான் சீஷர்னு போட்டிருக்கு. ரொம்ப காலமாக ஆண்டவரை அறிஞ்சவங்களே என்ன செய்கிறாங்க? இடறாங்க. இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கே. பைபிள் சொல்லுகிறது 66 வசனம், அது முதல் அவருடைய சீஷர்களில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். காரணம் என்ன? உபதேசம் எப்படி இருக்குது? கடினமாக இருக்குது. இந்த பாஸ்டர் ரொம்ப ஓவராக பேசுகிறாருங்க, அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்கிறாருங்க, அதெல்லாம் முடியாதுங்க சொல்லிட்டு ஆண்டவர் 67 அப்போது இயேசு 12 நோக்கி, அவங்க வேற சீஷர்கள் பின்வாங்கி போனவங்க, இப்போ 12 பேர் கூட நிற்கிறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க, இந்த 12 பேர் நிற்கிறாங்க. கர்த்தர் கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? கர்த்தரை அறிந்த ஒரு கூட்டம் சொல்லுது, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் ஐயா? நாங்கள் வாழறதே உங்க வசனத்தினால் தானே, நாங்க ஜீவிக்கிறதே உங்க வார்த்தையினால் தானே. இந்த வார்த்தையை விட்டு, உங்களுடைய உபதேசத்தை விட்டு நாங்க எங்க போவோம்? அந்த கூட்டமா தான் நீங்களும் நான் இருக்கணும். ஹல்லேலூயா. லூக்கா 21 சோத்திரம் முடிக்க போறேன். லூக்கா 21 வசனம் 38. ஜனங்கள்
ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி. இங்கதாங்க இந்த வசனம் ரொம்ப பிடிச்ச வசனங்க. மனப்பூர்வம் என்ற வார்த்தை இங்க சொல்லாம வருதுங்க. ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். ஏர்லி மார்னிங், அதிகாலையில் ஆலயத்துக்கு ஒரு கூட்டம் ஓடி வருது. ஒரு கூட்டம் தூங்கி இருக்குது அதிகாலையில். ஒரு கூட்டம் அதிகாலையில் எழுந்து தோத்திரம் 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 அவருடைய உபதேசத்தை கேட்கறதுக்கு தேவ ஆலயத்தில் அவரிடத்தில் வருவார்கள்னு போட்டிருக்கு. காலையில் குளிர்ல நல்ல தூக்கம் வர நேரத்தில் ஒரு கூட்டம் தேவாலயத்தில் ஓடுது. எங்கேயா ஓடுறீங்க இந்த காலையிலன்னு கேட்டா, கர்த்தருடைய உபதேசத்தை கேட்க போகிறோம். கையை தட்டு. அவருடைய வார்த்தைகளை, அவருடைய உபதேசங்களை, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்களை, அவருடைய சட்ட திட்டங்களை கேட்கறதுக்காக போகிறோம். அதிகாலையில் ஒருத்தவன் சபைக்கு ஓடுறான்னா எவ்வளவு மன வாஞ்சையா இருந்தா ஓடுவான், எவ்வளவு மனப்பூர்வம் அவனுக்கு இருந்தா ஓடுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அனுபவம் நமக்கு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அந்த வாஞ்சை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் போதும். அந்த வசனம் முடியும் போது உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்த உபதேசத்தில் எப்படி இருந்தாங்க? உறுதியா இருந்தாங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அவருடைய 16வது வசனம், 4:16. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. ஒரு சீனியர் பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு சொல்றாரு, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்து எப்படி இரு? பி கேர்ஃபுல், எச்சரிக்கையாரு. உபதேசத்தை விட்டுறக்கூடாது. உபதேசம் முக்கியம். ஆமென். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்து என்ன இரு? எச்சரிக்கையாய் இரு. இவைகளில் என்ன செய்து கொண்டிரு? சில ஆட்கள் உபதேசமே தெரில, தன்னை பாஸ்டர்னு சொல்றாங்க. உபதேசமே தெரில, சபையை நடத்த தெரியும்ன்றாங்க. அடிஸ்தானமே தெரில. தேவனுடைய பிள்ளைகளை 4 வசனத்தை தெரிஞ்சு வச்சிடுது, நடத்துறது கிடையாது. உபதேச அடிஸ்தானத்தில் நிற்கணும். பிரசங்கம் பண்றது வேற, உபதேசம் வேற. அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? உபதேசத்தை, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்து எப்படி இரு? எச்சரிக்கையாரு. நீ எதை பிரசங்கம் பண்றியோ அதை நீ கடைபிடிக்கணும். ஜனங்கள் உன்னை வாட்ச் பண்ணுவாங்க. என்னடா இது இவருக்கு நமக்கு சொல்றாரு, ஆனா இவர் செய்யலையே அப்படின்னு உன்னை அறியாமல உன்னை கவனிப்பாங்க. ஆகவே உன்னை குறித்து எச்சரிக்கையாரு. நீ பேசுற உபதேசத்தை குறித்து எப்படி இரு? இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். புரிஞ்சவங்க ஆமென்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணிவிட்டேன், அந்த உபதேசத்தை நான் நடக்கலன்னு சொன்னா நான் பேசுறதை கேட்டு யார் ரட்சிக்கப்பட போறது இல்லை. அதே போல நீங்களும் சரி, உங்க அக்கம் பக்க வீட்டு ஜனங்கள் உங்களை கவனிக்கிறாங்க, உங்களை பார்க்குறாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? சில நேரம் உங்க வீட்டுக்குள்ள இருந்து பேசுவீங்க, வெளியில் இருக்கிறவங்க கேட்கும் என்ன பேசுறீங்க. ஒருவேளை இந்த துன்மார்க்கமான வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்துச்சா எல்லாம் அவன் கேட்பான். உங்களை 10 காசுக்கு மதிக்க மாட்டான். உங்க வீட்டு பக்கத்திலே இருப்பான். என் வீட்டில் வந்து நீ ஜெபம் பண்ணுன்னு வெளியில் இருக்கிறவங்களாம் கூப்பிடுவாங்க, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை 10 காசுக்கு மதிக்க மாட்டான். ஏன்னா உன் லட்சணம் எல்லாம் பக்கத்துலேருந்து உன்னை வாட்ச் பண்ணிக்கினே இருக்கிறான். 4 தெருவு தள்ளி நீங்கள் சாட்சி உள்ளவன்னு நிரூபிக்கலாம், ஆனால் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லணுமே உங்களை பற்றியே சொல்லணுமே. நான் சர்ச்சு தெருவில் பல வருஷமாக போகிறேன், பல வருஷமாக வரேன். சில நேரம் பெரியவங்க உட்காந்துருப்பேன், நான் போனால் கொஞ்சம் எழுந்து நின்றுவாங்க. நான் சின்ன பையன் தான், ஜாதா. அவங்களாம் பெரியவங்களாக இருக்கும்போது நான் சின்ன பிள்ளை ஓடி தெரிஞ்சவன் தான். வெளியில் இல்லைங்க, என் தெருவில் சொல்கிறேன். நான் போகிற வருகிற பல வருஷமாக போகிற வர இடத்துல சொல்கிறேன். பட்டையை போட்டுன்னு இருப்பான், நாமம் போட்டுன்னு இருப்பான், வணக்கையான்னு வரேன் நான் அப்படின்னு போயிட்டே இருப்பேன். சோத்திரம். நடக்கிற முறை, பேசுகிற விதம்
எப்படி போகிறோம், எப்படி வரோம். நம்ம அப்படியே போகிறோம் வரோம், ஆனால் ஜனங்கள் பார்த்துன்னே இருப்பான். இவர் எப்படி போகிறாரு, எப்படி வராரு, இவர் எதை பார்க்குறாரு, எதை பார்க்கல, எல்லாம் பார்ப்பான். இப்போ தான் நம்ம சொல்கிறத அவன் கேட்பான். ஆமேன்னு சொல்லுங்கள். சும்மா இங்கே வந்து கைத்தட்டி பாட்டு பாடுறதெல்லாம் இப்போ முக்கியம் கிடையாது. பைபிள் எடுத்தாச்சா பார்த்து நடக்கணும், பார்த்து வரணும். கண்ணாம்னான்னு பேசக்கூடாது. திடீர்னு நம்மளை ஒருத்தன் கிராஸ் பண்ணி போவான், என்னடா இது சபைக்கு போகிறவங்க இப்படி பேசுகிறான்னு அவன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அவனை நீங்கள் ரட்சிப்புகளை நடத்தவே முடியாது. நம்ம எதுக்காக இருக்கிறோம்? கர்த்தரின் சாணாதிபதியாக இருக்கிறோம். அநேகரை ரட்சிப்பதற்கு நாம் காரணமாக இருக்கணும்னா, நம்மளை ஒருத்தவங்க நம்பணும்னா நாம் அந்த உபதேசத்தில் நிலை கொண்டிருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். 15வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். போதும். மனுஷருடைய கற்பனைகளை என்னவாக்கிங்க? உபதேசங்களாய் போதித்து. இப்படிதான் நிறைய உபதேசம்லாம் வருது, கற்பனை உபதேசமா. நம்ம அந்த உபதேசத்தை அல்ல, இயேசு நமக்கு சொல்லி கொடுத்த உபதேசம். அல்லேலூயா. நான் எதை பேசினாலும் வசனம் இல்லாமல் என் பேச்சு இல்லை. வசனத்தில் இருந்தால் பேசணும். அந்த வசனத்தை கூட சரியாக வியாக்கியானம் பண்ணணும். அந்த வசனத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை திருப்பக்கூடாது. ஒரு வசனத்தை வியாக்கியானம் பண்ணும் பொழுது வேற எந்த வசனத்தோடு அடிபடாமல் அதை வியாக்கியானம் பண்ணணும். அதன் தன்மை மாறவே கூடாது. கைகளை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ கொடுக்கிறதில் மனப்பூர்வம், தேவனை ஆராதிக்கிறதில் மனப்பூர்வம், எருசலேமுக்கு போகிறதில் மனப்பூர்வம், அவருடைய உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறதில் என்னதுங்க? மனப்பூர்வம். ஆமென்னு சொல்லுங்க. இப்படி மனப்பூர்வமாய் செய்வாயானால் கர்த்தர் உன்னை ஆதரித்து ஆசீர்வதிப்பார். ஆமென்னு சொல்லுங்க. கடைசியாக அந்த பிலமோனுடைய வசனத்தை நம்ம வாசிச்சு சோத்திரிக்கிறோம். பிலமோன் 1:14 சொல்லுது, ஆனாலும் நீ செய்யும் நன்மையை, பிரைஸ் தி லார்ட், நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, நீங்கள் செய்கிற அந்த நன்மை தான். கொடுக்கிறது நன்மை, ஆராதிக்கிறது நன்மை, எருசலேமுக்கு போகிறது நன்மை, உபதேசத்துக்கு கீழ்ப்படிவது நன்மை. அந்த நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுவோம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி. மனப்பூர்வமான செயலே நன்மை என்ற தலைப்பிலே எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கொடுக்கிறதில் மனப்பூர்வம், ஆராதிக்கிறதில் மனப்பூர்வம், ஸ்தோத்திரம். எருசலேம் போகிறதிலே மனப்பூர்வம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படுகிறதிலே மனப்பூர்வம் என்று எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு நன்மையை செய்யும் பொழுது கட்டாயத்தினால் அல்ல, அதை மனப்பூர்வமாய் செய்ய எனக்கும் என் சபையாருக்கும், இந்த வார்த்தையை எங்குமிருந்து கேட்கிற பிள்ளைகளுக்கும் நீர் அப்படியே கிருபை தருவீராக. இவ்வளோ நேரம் உடைய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், ஆசீர்வாத வழிநடத்தல் இன்றும் என்றும் சதா நாளில் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நன்மையை மனப்பூர்வமாய் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.